ரஜினி சார் வந்து சந்திரமுகியில் ராம் கேட்டார் எவ்வளோ சார் வேணும், ₹1 காயின் இருக்கான்னு கேட்டார். ஸோ ₹1 தான் வாங்கினார் சந்திரமுகிக்கா. ஆமாம், ஒரே ₹1 தான் வாங்கினார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வாங்கினார். எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாருன்னா ₹1 தான் முதல்ல வாங்குவார். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு காசு வேண்டாம், முடிச்சுட்டு அந்த படம் வியாபாரம் ஆகும்போது தான் அந்த காசு வாங்குவார். அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ஒரு பேர்டன் குறையும். ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேவிங் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுதாங்க, அதுலேயே ஒரு 10 கோடி ரூபாய் சேவாங்க எல்லாருமே. அது அதாவது உண்மையிலேயே இப்போ வந்து ஒரு 8 மாதம் 6 மாதம் நம்ம படம் எடுக்கிறோம், பெரிய சம்பளம் பெரிய அமௌண்ட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு வட்டி மேலே வட்டி கட்டுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இவர் அதை யோசிக்கவே இல்லை. இப்பவும் நான் கேள்விப்படுறது அவ்வளோதான் வாங்குறாரு. ஆமாம் சார், ஏபிஎம் சரவணன் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சிவாஜிக்கு வந்து மொத்தம் நீங்கள் உங்களுக்கு ₹1, சிவாஜிக்கு ₹1000 கொடுத்துருக்காங்க, சங்கருக்கு ₹1000, ரஜினி சாருக்கு ₹1000. அவ்வளோதான்.